பணம் சம்பாதிக்க கற்றுக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு வேலை இருக்குது, மந்த்லியாக நான் வந்து ஒரு இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அது மட்டும் எனக்கு போதலை. அதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம்? அதை தாண்டினா இன்னும் அந்த தொழிலில் என்ன ஸ்கில் இருக்குதுன்னு எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னு பண்ணணும். அதை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு யூடியூபர்னால் நீங்கள் தான் அந்த பெஸ்ட்டு யூடியூபருங்கிற அளவுக்கு பரிபூர்ணமாக அதை செய்யணும். ஓகே. ரெண்டாவது வந்து அதோட உச்சபட்ச ஸ்கில்லுக்கு போயிடணும். ரெண்டாவது அப்புறம் அதோட அலைடு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கணும். இப்போ நாங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறோம், ஹோம் லோன் பண்ணுறோம், ஓகே, ப்ராப்பர்ட்டி பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறோம். ஸோ அதோட பணத்தையே யூஸ் பண்ணுறது எப்படின்னு அலைடு ப்ராடக்ட். கடனை எவ்வளோ சீக்கிரம் அடைக்கணும், கடனை எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கில் எல்லாமே இருக்கும். கோல்டு எவ்வளோ வாங்கலாம், கோல்டு ஏன் வாங்கக்கூடாது, நான் கோல்டு வாங்க வேண்டாம்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படியா சார்? கோல்டு ஒரு கமோடிட்டிங்க, அதுக்கு நோ பேலன்ஸ் ஷீட்டு, நோ ஒரு கம்பெனி கிடையாது, டைரக்டர் கிடையாது. அது ஒரு ப்ராடக்ட், டிமாண்ட் அண்ட் சப்ளை, அவ்வளோதான். அது ஒரு 15% 18% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கு. ஓகே. உலகத்தில் 15-18% இன்ட்ரெஸ்ட் கொடுத்த ப்ராடக்டே இல்லையா? எவ்வளோ இருக்குது. கோல்டு பின்னாடியாக சுற்றணும். டெய்லி எல்லோரும் கோல்டு விலை ஏறிடுச்சு, கோல்டு. ஏங்க கோல்டு வின்னர் தான் சமையலுக்கு தேவைப்படுது. கோல்டே வாங்கி டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோமா என்ன? இல்லை, பெட்ரோல் தாங்க போடுறோம். தங்கம் என்னமோ நம்ம இதுக்கு முன்னாடி சீப்பாக இருந்தப்போ டெய்லி வாங்கின மாதிரியும் இன்றைக்கி தான் வாங்க முடியாத மாதிரியும். ஆனால் எல்லாருக்குமே குறிப்பாக வந்து தாய்மார்களுக்கெல்லாம் இந்த தங்கம் கையில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மாதிரி இல்லை. டக்குன்னு வந்து ஒரு பிளெட்ஜ் பண்ணுறதுக்கோ எங்கேனாலும் நம்ம வந்து மூவபிள் அசெட். இப்போ வந்து நிலம் இருக்குன்னா நிலத்தை வந்து டக்குன்னு வாங்குறது, நமக்கு ஒரு நீடு இருக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அது மணி லாக் தானே. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் கோல்டு வந்து நல்ல நிச்சயமாக தங்கம் கண்டிப்பாக வேணுங்க. அது ஒரு போர்ட்ஃபோலியோவில் வேணும். ஓகே. தங்கம் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கொடுக்குற ப்ராடக்ட். 98% 96% இமீடியட்டாக கேஷ் கிடைக்கும். என்ன அதில் குறைக்கிறதோ ஏற்றுறதோ ரொம்பலாம் இருக்காது. தங்கம் வந்து கண்டிப்பாக ஃபேர் வேல்யூ கொடுக்கும். இன்றைக்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கேஷ் கிடச்சிரும். ஸோ அதனால் தங்கம் கண்டிப்பாக வேணுங்க.